நமோ நாராயணாய நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் குட்டி குட்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுவது என் மனதிற்கு ரொம்பவே இதமாக இருக்கிறது. நாம் இப்போது 20 திருநாமமும் அதனுடைய கதைகளை பற்றி பார்த்து முடித்து விட்டோம். ஏனென்றால் இந்த 20 திருநாமத்தை பற்றியும் ஒரு சின்ன குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எதற்கு என்று கேட்டால், இந்த 20 திருநாமங்களும் நாம் வீட்டில் ஒலிக்க விட்டு கொண்டே இருப்போம். அதனால்தான் இந்த 20 திருநாமங்களும் அதனுடைய அர்த்தங்களும் உங்களுக்கே தெரியும். அர்த்தம் தெரியவில்லை என்றால் நான் சொல்லியிருக்கும் அந்த திருநாமத்தினுடைய திருக்கதைகளில் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போது நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓம் விஸ்வாய நமக, ஓம் விஷ்ணவே நமக, ஓம் வஷட்கராய நமக, ஓம் பூதபவ்ய பவத் பிரபவே நமக, ஓம் பூதக்ருதே நமக, ஓம் பூதப்ருதே நமக, ஓம் பாவாய நமக, ஓம் பூதாத்மனே நமக, ஓம் பூதபாவனாயை நமக, ஓம் பூதாத்மனே நமக, ஓம் பரமாத்மனே நமக, ஓம் முக்தானாம் பரமாகதயே நமக, ஓம் அவ்யாயை நமக, ஓம் புருஷாயை நமக, ஓம் சாக்ஷின்னே நமக, ஓம் க்ஷேத்ரஞாயை நமக, ஓம் அக்ஷராயை நமக, ஓம் யோகாயை நமக, ஓம் யோகவிதாம் நேத்ரே நமக, ஓம் பிரதான புருஷேஸ்வராய நமக. இந்த 20 திருநாமக்களையும் நீங்கள் தயவுசெய்து மனப்பாடம் பண்ணி என்னுடைய கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு திருநாமத்திற்கும் நமக்கு தனி சிறப்பு என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதனால் குட்டி குட்டியாக 20 திருநாமங்களை நீங்கள் டெய்லி ஒலிக்க விட்டு கொண்டே இருந்தால் உங்களுக்கு கட்டாயம் மனப்பாடம் ஆகிவிடும். இதை தான் நான் இப்பொழுது உங்களால் நான் பிராக்டிஸ் செய்து இதை நானும் செய்ய போகிறேன். அதனால் தான் நீங்கள் என்னுடைய சகோதரிகளாக இருப்பதால் தான் நாம் அனைவரும் சேர்ந்து இதை பிராக்டிஸ் பண்ணி 20 திருநாமங்களையும் நாம் மனப்பாடம் செய்ய ஆரம்பிப்போம். ஏனென்றால் இதில் நம் குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுடைய குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருந்தால் இதை போட்டுவிட்டு அவர்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணினால் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் என்று குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். இப்படி தான் நான் என்னுடைய பேரனுக்கு நிறைய ஸ்லோகங்களை நான் சொல்லி கொடுத்து உள்ளேன். நீங்கள் நீங்களே சொல்லவே சொல்லாதங்க. இந்த 20 திருநாமங்களையும் நீங்கள் இந்த ஆடியோக்களை போட்டுவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணங்கன்னா நான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், ஷேர் பண்ணவும். ஹரே கிருஷ்ணா.